ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். லாஸ்ட் பார்ட்டில் ஹாரி பாட்டர் அண்ட் த ஃபிலாசபர் ஸ்டோனோட புக்கில் சாப்டர் 1 த பாய் ஹூ லிவ்டோட பார்ட் 1 பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்ட் 2 பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. லாஸ்ட் பார்ட்டோட கடைசியில் ப்ரைவேட் டிரைவோட கார்னரில் ஒரு உருவத்தை பார்த்துருப்போம். அந்த உருவம் ஒரு மனுஷன். அந்த மனுஷன் ஹாஃப் மூன் ஷேப் கிளாஸஸ் போட்டிருந்தார். ஒரு பர்பிள் க்ளோக் வேர் பண்ணியிருந்தார். அவருக்கு மிகப்பெரிய தாடியும் முடியும் இருந்துச்சு. ஆனால் அது ஒயிட் கலரில் இருந்துச்சு. இவர் பேர் தான் ஆல்பஸ் டம்பிள்டோர். டம்பிள்டோர் அந்த ஸ்ட்ரீட்டில் வரதை அந்த பூனை முறைச்சி பார்த்துட்டே இருக்கு. அதை பார்த்த டம்பிள்டோர் உடனே, இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவர் பாக்கெட்குள்ளேருந்து ஒரு சில்வர் லைட்டர் மாதிரி எடுக்கிறார். அதை எடுத்து காற்றுல ஒரு தடவை கிளிக் பண்ணும்போது பக்கத்தில் இருந்த லேம்பில் இருந்த லைட்டு அந்த கேஜெட்குள்ளே போயிடுது. அந்த கேஜெட் பேர் புட் அவுட்டர். இந்த புட் அவுட்டரை 12 டைம்ஸ் கிளிக் பண்ணும்போது அந்த ஸ்ட்ரீட்டில் இந்த மொத்த லேம்பில் அந்த லைட்டும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் டம்பிள்டோர் அந்த புட் அவுட்டரை பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டார். அந்த ஸ்ட்ரீட்டு ரொம்ப இருட்டாக இருக்குது. மிஸ்டர் டஸ்லே அவங்க வெண்டோலேருந்து பார்த்தாலும் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த அளவுக்கு இருட்டாக இருக்குது. இப்போயும் அந்த பூனை டம்பிள்டோரை விடாமல் பார்த்துட்டே இருக்கு. அவர் நேராக ப்ரைவேட் டிரைவ் நம்பர் 4 ஹவுஸ்க்கு வரார். அது பக்கத்தில் வாலில் அந்த பூனை உட்காந்துருக்கு. அந்த பூனையை பார்க்காம டம்பிள்டோர், இங்கே பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ப்ரொஃபஸர் மெகானகல் அப்படின்றார். உடனே திரும்பி அந்த பூனையை பார்க்கும்போது அந்த இடத்துல பூனை இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு ஸ்கொயர் கிளாஸஸ் போட்டிருந்த பூனைக்கு இருந்த அதே தழும்புங்களோட ஒரு லேடி நிற்கிறாங்க. இவங்க ஒரு எமரால்டு க்ளோக் வேர் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு பிளாக் ஹேர் ப்ளஸ் அவங்க ஹேரை பன் மாதிரி போட்டிருந்தாங்க. மெகானகல் டம்பிள்டோர்கிட்ட கேட்குறாங்க, நான் தான்றதை எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. அதுக்கு டம்பிள்டோர் சொல்கிறாரு, நான் எந்த ஒரு பூனையும் இந்த மாதிரி வெறப்பாக உட்காந்து பார்த்ததே இல்லை அப்படின்றாரு. அதுக்கு மெகானகல் சொல்கிறாங்க, ஆமாம், நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி செங்கல் சுவரில் உட்காந்து பாருங்கள், அப்போ நீங்களும் வெறப்பாக தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டம்பிள்டோர் கேட்குறாரு, என்னது ஒரு நாள் ஃபுல்லாவாக இருந்தீங்க, அப்போ நீங்கள் செலிப்ரேட் பண்ணவே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதான் மக்கள் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுறாங்களே, அதே எனக்கு போதும், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க மெகானகல். டம்பிள்டோர் மெகானகல்கிட்ட கேட்குறாரு, மகிழ்ஸ் இதெல்லாம் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஏன்னா நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. மெகானகலும் மிஸ்டர் டஸ்லேவோட வீட்டை பார்த்துட்டே, நானும் கேள்விப்பட்டேன், நியூஸ்லலாம் வந்திருக்கு, பறக்கிற ஆந்த, அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்டார் பற்றிலாம் போட்டிருக்காங்க. மகிழ்ஸ் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லையே, இதுக்கெல்லாம் காரணம் டெடாலஸ் டிகுலாக தான் இருப்பாங்களோன்னு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டம்பிள்டோர் சொல்கிறாரு, அதுக்காகலாம் நம்ம அவங்கள திட்ட முடியாது, ஏன்னா செலிப்ரேஷன்னு வந்துட்டா இப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்கு மெகானகல் சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், ஆனால் இந்த மாதிரியா பண்ணுவாங்க, இப்படி இருந்தால் மகிழ்ஸ் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க, ஒரு மகிழ் க்ளோத்ஸ் கூட வேர் பண்ணாமல் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றாங்க. தென் மெகானகல் கேட்குறாங்க, உண்மையிலேயே யூனோஹூ போயிட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக அப்படி தான் நினைக்கிறேன், நம்ம நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு டம்பிள்டோர். அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆகுது. மெகானகல், நீங்கள் ஷெர்பட் லெமன் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு டம்பிள்டோர்கிட்ட கேட்குறாங்க. அது டம்பிள்டோர் என்னது அப்படின்னு கேட்குறாரு. மெகானகல் சொல்கிறாங்க, அது ஒரு மகிழ் ஸ்வீட் அப்படின்றாங்க. உடனே டம்பிள்டோரும் நோ தேங்க்ஸ் அப்படின்றாரு. அதாவது மெகானகலுக்கு இது ஷெர்பட் லெமனை பற்றி பேச வேண்டிய சரியான நேரம் இல்லை அப்படின்றது புரியாத மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் டம்பிள்டோர் கேட்குறாரு, நான் சொன்ன மாதிரி யூனோஹூ போயிட்டான் அப்படின்னா உங்களை மாதிரி ஒரு சென்சிபிளான பர்சன் இனிமே யூனோஹூன்னு கூப்பிடாம அவனோட உண்மையான பேர் வால்டமோர்ட்னே கூப்பிடலாம்ல அப்படின்றாரு. 11 வருஷமாக மக்களை யூனோஹூன்னு கூப்பிடாம வால்டமோர்ட்னே கூப்பிட வச்சுட்டுறதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறாரு டம்பிள்டோர். எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது, நம்ம ஏன் யூனோஹூன்னு கூப்பிடுறோம்? ஏன்னா நான் என்றைக்குமே அவரை பார்த்து பயந்ததில்லை, அவரோட உண்மையான பேர் வால்டமோர்ட்டை சொல்கிறதுக்கு நான் பயந்ததே இல்லை, நீங்களும் பயந்துருக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்றாங்க. வால்டமோர்ட் பார்த்து பயந்த ஒரே ஆள்னா அது நீங்கள் தான் டம்பிள்டோருன்றாங்க மெகானகல். அதுக்கு டம்பிள்டோர் சொல்கிறாரு, என்கிட்ட இல்லாத பவர்ஸ் கூட வால்டமோர்ட்டில் இருந்துச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து டம்பிள்டோர் சொல்கிறாரு, இந்த டார்க்கும் ஒரு லக்கு தான், மேடம் போம்ஃப்ரே என்னோடய இயர்மஃப் நல்லா இருக்குன்னு சொன்னதுலேருந்து நான் வெக்கப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதை சொன்ன உடனே மெகானகல் அவங்க ஒரு ஷார்ப்பாக மறைச்சி பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. இந்த ஆந்தைகள் பறக்கிறதெல்லாம் ஒரு ரூமர் இல்லை,
மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எது வந்து அவனை தடுத்துச்சு, எது வந்து வால்டமோர்ட்டை வந்து டிஸப்பியர் பண்ண வச்சுது அப்படின்னு கேட்குறாங்க மெகானகல். மெகானகல் வந்து பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது இவங்க எதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக பூனையாகவும் இல்லாமல் லேடியாகவும் இல்லாமல் ஒரு செங்கல் சோத்து மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இதை பற்றி கேட்க தான். மக்கள் என்ன வேணால் சொல்லட்டும், ஆனால் டம்பிள்டோர் இதை பற்றி சொல்லணுன்றதுக்காக தான் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவர் மக்கள் சொல்வதான் உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவன் காட்ரிக் ஹாலோவுக்கு ஜேம்ஸ் பாட்டர் அண்ட் லில்லி பாட்டர் பார்க்க தானே போனான், அவங்க இறந்துட்டாங்கன்னு ரூமர் வருதே, இப்போ அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. டம்பிள்டோரும் தலையை குனிஞ்சு என்னாலேயும் நம்ப முடியல, ஆனால் அதுதான் உண்மை அப்படின்னும் போது மெகானகலும் ரொம்ப கவலைப்பட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுறாங்க. டம்பிள்டோரும் அவங்க ஷோல்டரில் தட்டி கொடுத்துட்டு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அவன் வந்து ஜேம்ஸ் அண்ட் லில்லி பாட்டரை வந்து கொன்னுட்டான், ஆனால் அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தான், அவன் பையனை வந்து அவனால் கொல்ல முடியல, அவங்க பையனை கொல்லும்போது தான் அவன் வந்து இறந்துட்டான், அவன் பேர் தான் ஹாரி பாட்டர் அப்படின்னு டம்பிள்டோர் சொல்கிறாரு. இத்தனை மக்கள் அவன் கொன்று இருக்கான், ஆனால் அவனால் ஒரு சின்ன பையனை கொல்ல முடியல, அதுக்கப்புறம் தான் அவன் அழிஞ்சு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு டம்பிள்டோர். மெகானகல் அவங்க ஹேண்ட் கர்ச்சிஃப் எடுத்து அவங்க கண்ணை துடைக்கிறாங்க. டம்பிள்டோர் ஒரு பாக்கெட்டில் இருந்த வாட்ச் எடுக்கிறாரு. அதில் நம்பர்ஸ் இல்லை, அதுக்கு பதிலாக சின்ன பிளானட்ஸ் இருக்குது. அந்த வாட்சில் டைம் பார்த்துட்டு டம்பிள்டோர் சொல்கிறாரு ஹேக்ரிட் எப்போவுமே லேட்டாக தான் வருவான் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு மெகானகல் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்றதையும் ஹேக்ரிட் தான் சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. மெகானகல் கேட்குறாங்க நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு டம்பிள்டோர் சொல்கிறாரு ஹாரியை வந்து இங்கே இருக்க இவங்க ஃபேமிலிகிட்ட ஒப்படைக்கணும், அதுக்காக தான் அப்படின்றாரு. உடனே மெகானகல் ஷாக் ஆகிட்டு என்னது இவங்கள்ட்டையா, இவங்க எவ்வளோ ரூடாக இருக்காங்க, இவங்க நம்மளை மாதிரியே இல்லை, இவங்க ரொம்ப மோசம், நான் காலையிலேருந்து இவங்களை நான் பார்த்துட்ருக்கேன், அந்த டட்லின்ற பையன் வந்து அவங்க அம்மாவே வந்து உதைக்கிறான், அவன் கத்துறான் ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஸ்வீட்டுக்காக, இப்படி இருக்கவங்க கூட எப்படி ஹாரி வளருவான் அப்படின்னு கேட்குறாங்க மெகானகல். அதுக்கு டம்பிள்டோர் சொல்கிறாரு இல்லை ஹாரிக்கு இதுதான் சரியான இடம், அவங்க சித்தி சித்தப்பா அவன் வளர்ந்தோன்னே எல்லாத்தையும் புரிய வச்சுருவாங்க, நான் ஒரு லெட்டர் எழுதியிருக்கேன் அப்படின்றாரு. என்னது ஒரு லெட்டரா, எப்படி ஒரு லெட்டரில் எல்லாத்தையும் புரிய வைக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க, அவங்க அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க நம்மள மாதிரி இல்லை அப்படின்றாங்க மெகானகல். அது மட்டும் இல்லாமல் மெகானகல் இன்னொன்று சொல்கிறாங்க என்னென்னா, நம்ம விசார்டிங் வேர்ல்டில் ஒவ்வொரு பிறக்க போகிற குழந்தையும் அவனோட பேரை சொல்லும், எல்லா இடத்துலையும் ஹாரி பாட்டர் ரொம்ப ஃபேமஸாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க மெகானகல். அதுக்கு டம்பிள்டோர் சொல்கிறாரு எக்ஸாக்ட்லி, அதனால தான் நான் இந்த முடிவு எடுத்தேன், ஏன்னா அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ புகழோட இருக்கான், அவன் நடக்கிறதுக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ புகழை வந்து அவன் எப்படி தாங்குவான், ஸோ அதனால் இதுதான் அவனோட கரெக்டான இடம்ன்றாங்க. ஆமாம் ஹாரியை யார் கூட்டிகிட்டு வருவா அப்படின்னு கேட்குறாங்க மெகானகல். அதுக்கு டம்பிள்டோர் சொல்கிறாரு ஹேக்ரிட் தான் அப்படின்னு. என்னது ஹேக்ரிடா, அவனை போய் ஏன் நம்புறீங்க, அவன் இது கரெக்டாக இருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவரும் டம்பிள்டோரும் ஆமாம் நான் அவரை நம்புகிறேன் அப்படின்றாங்க. அதுக்கு மெகானகல் சொல்கிறாங்க அவரோட இதயம் வந்து கரெக்டான இடத்துல இல்லைன்னு நான் சொல்லலை அப்படின்றாங்க. உடனே வந்து மெகானகல் வந்து என்ன இன்னொன்று சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அவன் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டான்றது மாதிரி நடிக்காதீங்க அப்படின்றாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா அவன் வந்து கேர்லெஸ்ஸாக இருப்பான், அவன் எப்படி இதுக்கு ஃபிட் ஆவான் அப்படின்ற மாதிரி மெகானகல் வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஸ்ட்ரீட்டோட அமைதியவே உடச்சிக்கிட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. மேலேருந்து ஒரு பெரிய மோட்டார் பைக் வந்து வருது. ஆனால் அதை ஓட்டுறவனை விட அந்த மோட்டார் பைக் பெருசாக இல்லை. அதை ஓட்டுறவர் எவ்வளோ பெருசாக இருக்காருன்னா 2 மனுஷனோட ஹைட்டு 5 மனுஷன் அளவுக்கு குண்டாக இருக்கார். அவர் கையில் ஒரு பேஸ்கெட் இருக்குது, அதை எடுத்துகிட்டு அந்த மோட்டார் பைக்கில் கீழே இறங்கி வரார். அப்போது வந்து டம்பிள்டோர் கேட்குறாரு ஹேக்ரிட், அப்பா ஒரு வழியாக வந்துட்ட, எங்கே கிடச்சிது உனக்கு இந்த மோட்டார் பைக் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஹேக்ரிட் வந்து நான் யங் சீரியஸ் பிளாக்ட தான் நான் இந்த மோட்டார் பைக்கை கடனாக வாங்கினேன்றாரு. அதுக்கப்புறம் ஹேக்ரிட் சொல்கிறார் நான் ஹாரியை கொண்டு வந்துட்டேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் டம்பிள்டோரும் மெகானகலும் குனிஞ்சு பார்க்குறாங்க. அந்த பேஸ்கெட்குள்ளே ஒரு யங் பேபி பாய் அவன் வந்து இருக்கான். அவன் வந்து ஒரு ஜெட் பிளாக் ஹேரோட, அவனோட ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு போல்ட் மாதிரியான ஒரு ஸ்கார் இருக்குது. அந்த ஸ்கார் வந்து போகாதான்னு கேட்குறாங்க. அப்படி இதுக்கு உங்களால் எதுவும் பண்ண முடியாதான்னு கேட்குறாங்க மெகானகல். அதுக்கு வந்து டம்பிள்டோர் சொல்கிறாரு என்னால் முடிஞ்சாலும் என்னால் பண்ண முடியாது
அப்படின்றாரு. ஏன்னா ஸ்கார் வந்து வரும் போகும். எனக்கே வந்து லண்டனோட அண்டர் கிரவுண்டோட மேப் மாதிரி என் காலில் ஒரு ஸ்கார் இருக்குது அப்படின்றாரு. அப்புறம் டம்பிள்டோர் வந்து ஹாரியை வாங்கிட்டு டஸ்லேயோட வீட்டுக்கு முன்னாடி போகிறாங்க. அப்போ வந்து ஹாக்ரிட் வந்து நான் கடைசியாக ஒரு தடவை அவனுக்கு பாய் சொல்லிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஹாரிக்கு பாய் சொல்லிவிட்டு டம்பிள்டோர் அங்கேருந்து போகிறாரு. அதுக்கப்புறம் ஹாக்ரிட் வந்து ஒரு மாதிரி டாக் மாதிரி சவுண்ட் கொடுக்குறாரு. உடனே வந்து மெகானகல் சொல்கிறாங்க, அமைதியாரு, மகிழ்ச்சி நீ எழுப்பிட போகிற அப்படின்றாங்க. உடனே அவர் வந்து லில்லியும் ஜேம்ஸும் இறந்துட்டாங்க, ஹாரி பாட்டரும் இங்கே மகிழ்ச்சியோட வாழ போகிறான், எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து மெகானகல் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட போகிறாங்க யாராவது, அதனால் அமைதியாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டம்பிள்டோர் ஹாரியை வந்து அங்கே வச்சுட்டு அவரோட க்ளோக்கில் இருந்த லெட்டரையும் எடுத்து அவன் மேலே வச்சுட்டு திரும்பிட்டு, இதுக்கு மேலே நம்மளுக்கு இங்கே வேலை இல்லை, நம்ம போய் செலிப்ரேஷனில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. ஹாக்ரிட்டும் ஐயோ இந்த வண்டியை வேறு நான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மெகானகலுக்கும் டம்பிள்டோருக்கும் குட் நைட் சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் டம்பிள்டோரும் அவர் வந்து அந்த புட் அவுட்டரை வெளியே எடுத்து ஒரு கிளிக் பண்ணுறாரு. அந்த ஒரு கிளிக்லேயே அந்த 12 லைட்ஸோட லைட்ஸுமே வந்து திருப்பி அதோட இடத்துக்கு போயிடுது. ஸோ 12 லேம்ப்ஸும் எரிய ஆரம்பிச்சிருது. மெகானகலுமே கேட்டா மாதிரி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டம்பிள்டோரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. அந்த பேஸ்கெட்டில் இருந்து அந்த ஹாரி பாட்டர் லைட்டாக நவுந்து அந்த லெட்டர் மேலே கை வைக்கிறாரு. ஹாரி பாட்டருக்கு தெரியாது எவ்வளோ ஃபேமஸ் அவன் அப்படின்னு, எல்லாரும் எப்படி அவனை கொண்டாட போகிறாங்க அப்படின்னு. அவன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சுக்க போகிறானே அவனுக்கு தெரியாது. அவங்க சித்தி வந்து பால் எடுக்க வரப்போ இவனை பார்த்து கத்த போகிறதும் அவனுக்கு தெரியாது. வளர்ந்ததுக்கப்புறம் அவனோட கசின் எப்படி அவனை கொடுமைப்படுத்த போகிறானும் தெரியாது. இதெல்லாம் தெரியாமல் ஒரு சின்ன பையன் தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாது இந்த வேர்ல்டில் இருக்கிற எல்லா விசார்ட்ஸுமே கையில் அவங்களோட கிளாஸஸோட இவனுக்காக செலிப்ரேட் பண்ண போகிறாங்க. என்ன சொல்லினா, த பாய் ஹூ லிவ்ட், ஹாரிக்காக அப்படின்னு. ஸோ இதோட இந்த சாப்டர் 1 முடிக்கிறாங்க. ஸோ சாப்டர் 2 கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் பார்க்கலாம். Until then, stay tuned. Thanks for watching.